Hi students, this is our zoology class. In this class, we are discussing about the animal hormones. Okay. In our previous class, we discussed about what is hormone, what are the endocrine glands that are present in our body, and we discussed about the pituitary gland. Okay, we discussed about all the details about the pituitary gland in our previous class. So now we are going to discuss about the second endocrine gland that present in our body, that is the pineal gland. It is also present in our brain. Okay, so pituitary gland brain la da irukku. It is attached with the hypothalamus. Then adhe madri pineal gland is also present in a midbrain. So in the pineal gland is that secrete a hormone that is called as melatonin. Yeah, is a hormone produced by the pineal gland. It is also known as the time messenger. The pineal gland is secreting that hormone that is called as the melatonin. The melatonin is also called as the time messenger. Okay, because it gives signals night time information throughout the body. ஸோ எல்லா செல்ஸுக்கும் நைட் ஆகிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இதுதான் சென்ட் பண்ணுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த டைமிங்கை நைட் டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் தி டைம் மெசேஞ்சர். ஓகே, எதுக்காக நைட் டைம் மெசேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நைட் ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நைட் டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம தூங்கணும் இல்லையா. ஸோ அந்த தூக்கத்தை வர வைக்கிறது, தூக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா, அந்த ஸ்லீப்பை நம்மளுக்கு இனிஷியேட் பண்ணுறது எது அப்படின்னா திஸ் பீனியல் கிளாண்ட். ஓகேயா, தட் ஹார்மோன், தட் மெலட்டோனின் ஹார்மோன். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்போது அந்த நைட் டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்டர்னல் கிளாண்ட்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ், நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணுறது எப்போ அப்படின்னா நைட் டைமில் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த நைட் டைமை சொல்லணும் இல்லையா, நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை இது பாஸ் பண்ணுது. ஓகேயா, ஸோ எக்ஸ்போஷர் டு லைட் அட் நைட், எஸ்பெஷலி ஷார்ட் வேவ் லென்த். ஓகே, ஷார்ட் வேவ் லென்த் இருக்க லைட்ஸை, ஸோ நம்ம இந்த டியூப் லைட்ஸ் மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஷார்ட் வேவ் லென்த் இருந்ததுன்னா அந்த லைட்டோட இது வந்து பார்த்தோம், இன்டென்சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற லைட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த melatonin secretion is reduced. Okay, so due to the short wavelength light, the secretion of melatonin is reduced. Due to the decreased secretion என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு மெலட்டோனின் ஹார்மோன் கம்மியாக செக்ரேட் ஆகுதா. அதனால என்ன ஆகுது, மெலட்டோனின் ஹார்மோன் செய்ய வேண்டிய வேலை என்ன, டைமை மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ டைமை மென்ஷன் பண்ண முடியாததுனால நம்மளுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வருது. ஸோ ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரதுனால நம்ம தூங்கும்போது ஒர்க் பண்ணுற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணாது. ஸோ த இம்ப்ராப்பர் ஒர்க் தட் லீட்ஸ் டு நம்பர் ஆஃப் டிஸார்டர்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நைட் ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து நம்ம டார்க் ஏரியாஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, லைட்டு போட்டு தூங்கக்கூடாது. ஸோ லைட்டு போட்டு தூங்கணும் அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேஷன் கம்மியாகிடும். ஸோ டியூ டு தட் நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு. ஸோ டியூ டு தி ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனும் ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால நம்ம லைட்டு போட்டுட்டு தூங்குறதுனால நம்மளுக்கு ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் வரதுனால டயபெட்டிஸ் மாதிரி டிசீசஸ் வந்து வரலாம். சரி, டயபெட்டிஸு, ஓவர் வெயிட், ஓகே, ஒபெசிட்டி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒபெசிட்டி வர்றதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் எது அப்படின்னா இந்த லைட்டில் தூங்குறது ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஓகேயா, ஸோ அப்போ நமக்கு ப்ராப்பராக வந்து ஃபேட்டோட இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக இல்லாமல் போயிட்டு நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஒபெசிட்டி வரதுக்கான சான்சஸ் இஸ் ஆல்சோ தேர். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெலட்டோனின் ஹார்மோன். இட் இஸ் a time messenger. It is secreted by the endocrine gland that is called as the pineal gland. Okay, this is the second endocrine gland that present in a human being. Okay, so next நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா the third gland is the thyroid gland. The thyroid gland is located at the
neck region on either side of the trachea. So this is the trachea, and the pink and white la kuduthirukku, that is trachea. And the trachea oda rendu side liyum, each lobe, the thyroid gland that consists of 2 lobes, each lobe is present on either side of the trachea appdin solittu solra. So thyroid gland la 2 lobes அப்படிங்கிறது division of an organ. Okay. So இங்க 2 lobes வந்து present ஆயிருக்கு. These lobes are attached by the fiber that is called as a thin fiber. That fiber is called as isthmus. Okay. So இந்த ரெண்டும் ஒரு thin fiber structure நால attach ஆயிருக்கு tissue known as, okay, so narrow band of tissue known as isthmus. சரியா? isthmus அப்படிங்கிற ஒரு nervous ஒரு fiber tissue நால என்ன ஆயிருக்கு அப்படின்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் லுக் லைக் அ பட்டர்ஃப்ளை. ஓகே. ஸோ பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும், ஆர் அ பவ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ பவ் தெரியும் இல்லையா? ஸோ டைலெல்லாம் வச்சுருப்பாங்க, டைல நம்ம ரிப்பன் கட்டுறோம் இல்லையா? ஸோ அந்த ரிப்பன்ல எல்லாம் இருக்குது, அதுதான் பவ் ஷேப். அது மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பவ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஸோ இட் இஸ் present in a bow shaped structure or a butterfly structure, butterfly shaped structure no solvom. Okay. So common, it consists of 2 lobes, each lobe is present on either side of the neck region. Okay. trachea oda rendu pakkamum idu vandu present aayirukku appdinu solலிட்டு சொல்றோம். Okay. So next வந்து பார்த்தோம் அப்படின்னா, this gland is composed of glandular follicles. அந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா follicle cells present இருக்குது, glandular follicles அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். So the glandular follicles that secrete a substance, and the substance என்ன அப்படின்னா thyroglobulin. Okay. The glandular follicles that secrete a substance that consists of a substance that is called as thyroglobulin, and it also produce the thyroid hormone. சரியா? அங்கதான் எதுவும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா தைராய்டு ஹார்மோனும் ப்ரொடியூஸ் ஆகுது. The glandular tissue இருக்கு இல்லையா? The glandular cells, the tissue that consists of cuboidal epithelium. The glandular follicle that consists of cuboidal epithelium. Okay. நம்ம epithelial cells நீங்க 9th standardல படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் cuboidal epithelium அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது, கியூப் ஷேப்பில் இருக்கிற epithelial tissues. ஸோ அந்த cuboidal epithelial tissue is present here. Okay. The follicles are filled with colloidal material called thyroglobulin. Okay. Globulin is a protein substance. ஸோ இங்கே தைராய்டில் ஃபில் ஆகிருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா thyroglobulin அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. The thyroid is made up of thyroid gland that secrete a hormone called thyroid hormone. Okay. காமனா சொல்லணும் அப்படின்னா thyroid hormone அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay. The thyroid hormone that made up of an amino acid called tyrosine. இந்த thyroid hormone ரெண்டு பொருள்கள்னால ஆனது. Okay. It is made up of 2 components. One is tyrosine. Okay. Tyrosine is an amino acid. Okay. Tyrosine is an amino acid. Then another one mineral substance that is called as iodine. Okay. இன்னொன்று என்ன அப்படின்னா mineral. That mineral is called as the iodine. Okay. So a thyroid hormone is made up of 2 substances. One is the tyrosine. It is an amino acid, and another one is the iodine. So it involved in the formation of thyroid hormone. Okay. It is involved in the formation of thyroid hormone. ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு எதை ஃபார்ம் பண்ணுது? thyroid hormone ஃபார்ம் பண்ணுது. Okay. So the hormone secreted by the thyroid gland is commonly called as thyroid hormone. There is 2 types in thyroid hormone. One is triiodothyronin. Okay. Triiodothyronin, and another one is tetraiodothyronin. The triiodothyronin that consists of 3 molecules of 3 atoms of the iodine, and the tetraiodothyronin that consists of 4 atoms of iodine. Okay. So iodine வந்து 3 atoms இருந்தது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்கிறோம், 3 molecules இருந்தது அப்படின்னா அது triiodothyronin. அதுவே வந்து 4 இருந்தது அப்படின்னா அது tetraiodothyronin அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே.
ஸோ காமனாக நம்ம சொல்லும்போது தைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, தைராய்டு கிளாண்ட் தட் செக்ரீட் அ ஹார்மோன் கால் தைராய்டு ஹார்மோன். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். ஓகே, காமனாக 2 ஹார்மோனுக்கும் சேர்த்து த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி பை மெயின்டைனிங் த பேசல் மெட்டபாலிக் ரேட். ஸோ நம்ம பேசல் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பாடியில் நடக்கிற மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை மெயின்டைன் பண்ணி நம்மளோட எனர்ஜி ப்ரொடக்ஷனை பார்த்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, பாடியில் நடக்கிற மெட்டபாலிசம் ரேட்டை மெயின்டைன் பண்ணுது. அண்ட் பை த மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பாடியில் எனர்ஜி ப்ரொடக்ஷனை இது மெயின்டைன் பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசல் மெட்டபாலிக் ரேட் வந்து ப்ராப்பராக இருந்தது, ரேஷியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா தான் we can lead a healthy life. நம்மளோட லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இல்லாட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், நிறைய டிஸார்டர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பிஎம்ஆர் பேசல் மெட்டபாலிக் ரேட்டை ப்ராப்பராக நடத்தி வைக்கிறது எது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா helps in maintain normal body temperature. நம்ம பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ஓகேயா. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டீஸ்லையும் இது இன்வால்வ் ஆகுது. அது என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதுலையும் இது இன்வால்வ் ஆகுது. ஓகேயா. ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் செய்யக்கூடியது எது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன். தென் அதே மாதிரி டியூரிங் த development, embryonic development, okay, it control the growth of the body and the bone. Okay, so embryonic development அப்போ நம்ம பாடியில் போன் டெவலப்மெண்ட்டையும் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் தென் அதே மாதிரி நம்மளோட பாடியோட டெவலப்மெண்ட் க்ரோத்துக்கும் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது எது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன். ஸோ இது மாதிரி நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட், மைண்ட் டெவலப்மெண்ட், தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா போன் டெவலப்மெண்ட், இது மாதிரி ஒவ்வொன்றோட டெவலப்மெண்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டமோட இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இல்லையா. ஸோ இது மாதிரி எல்லாமே செஞ்சு இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பர்சனாலிட்டி ஆஃப் எ பர்சன். ஓகே, ஒரு ஹியூமன் பீயிங்கோட பர்சனாலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன். ஓகே, so that the thyroxine hormone is called as the personality hormone. அதனால இந்த thyroxine hormone நம்ம என்ன சொல்றோம், personality hormone அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Okay, thyroxine hormone is also called as the personality hormone. Okay வா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். நம்ம பாடியில் நடக்கிற, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்ம பாடியில் நடக்கிற மெட்டபாலிசம் அப்படிங்கிறது சீரீஸ் ஆஃப் பயோகெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ அடுத்து நம்ம பாடியில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், காமனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த மெட்டபாலிசம் வந்து மெயின்டைன் பண்ணுறது எது அப்படின்னா இந்த தைராய்டு ஹார்மோன். ஓகேயா. ஸோ இங்கே மோட்டோனோட வந்து பார்த்தோம் அப்படின்னா தைராய்டு ஹார்மோன் பற்றி ஃபஸ்ட் யார் டிஸ்கவர் பண்ணா அப்படிங்கிறதுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எட்வர்டு சி கேண்டில் இன் 1914 ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலைஸ் த தைராக்சின் ஹார்மோன். சரி, கிறிஸ்டல் ஃபார்மில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா எட்வர்டு சி கேண்டில் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் ஹாரிங்டன் அண்ட் ஜார்ஜ் பார்கர் ஐடென்டிஃபைட் த மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தைராக்சின். ஓகே, தைராக்சினோட மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் அதை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜார்ஜ் பர்கர் அண்ட் சார்லஸ் ஹாரிங்டன் in 1927. The thyroid gland requires 120 microgram. This is the mu. இது வந்து மியூங்கிற சிம்பிள். ஸோ மியூ அப்படின்னா மைக்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், மைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஹியர் மைக்ரோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ கிராம் அப்படிங்கிறதுல 1000 டிவைட் பண்ணோம்னா அதில் 1, அதுதான் என்ன அப்படின்னா 1/1000. ஓகேயா. ஸோ தட் இஸ் த மைக்ரான். ஸோ அவ்வளோ இருந்தால் போதும், அவ்வளோ கம்மியாக இருந்தால் போதும். சரியா.
So of iodine every day, சரியா 120 microgram of iodine every day for the production of thyroxine. Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த thyroxine நம்ம already we discussed if the hormone is produced in less amount, it is called as hyposecretion. Okay, so கம்மியா secrete ஆச்சுன்னா that is called as hyposecretion. If it is secreted excessive condition, it is called as hypersecretion. Okay, so now we are going to discuss about the hypo and hypersecretions of thyroid hormone. So first வந்து பார்த்தோம் அப்படின்னா the excessive and the decreased secretion of thyroid thyroid hormone that causes the condition thyroid dysfunctions ன்னு சொல்றோம். அதுதான் சரியா, thyroid dysfunction. It leads to the following condition. So different kinds of diseases வந்து இது disorders வந்து இது form பண்ணுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது வந்து it is due to the decreased secretion. Okay, due to the decreased or increased secretion, தைராய்டு ஹார்மோனோட லெவல் கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால இல்லை அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ அந்த தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்னால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு ஹைப்போதைராய்டிசம். ஓகே, ஹைப்போனா என்னது? டியூ டு த லெஸ் செக்ரீஷன். ஓகே, டியூ டு த லெஸ் செக்ரீஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் நம்மளுக்கு 3 different kinds of problems are happen. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா காய்டர், சிம்பிள் goiter அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். the first one that is simple goiter. then next வந்து பார்த்தோம் அப்படின்னா cretinism அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். okay, next one is the cretinism and the third one is the myxedema. These are the 3 kinds of dysfunctions that takes place by the deficiency of less secretion of deficiency or less secretion of thyroid hormone. Okay, thyroid hormone கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் இந்த goiter, simple goiter. then next வந்து பார்த்தோம் அப்படின்னா cretinism and the third one வந்து பார்த்தோம் அப்படின்னா myxedema. ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா simple goiter அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். simple goiter or goiter, it is caused due to the inadequate supply of iodine in our diet. Okay, நம்ம டயட்டில் iodine deficiency இருந்தது அப்படின்னா due to that iodine deficiency நமக்கு வர ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னா இந்த goiter அப்படிங்கிற disease. Okay, so due to the less availability of iodine நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகாது? thyroid hormone ப்ரொடியூஸ் ஆகாது. so that என்ன ஆகுது அப்படின்னா due to the less amount of less availability or absence of the iodine நம்மளோட thyroid gland வந்து swollen ஆகுது. ஸோ thyroid gland swollen ஆகிறதுனால நம்மளோட neck regionும் சேர்ந்து swollen ஆகும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா neck regionும் வந்து சேர்ந்து swollen ஆகும். ஸோ this condition is called as the goiter. தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முன்கழுத்து கடலை நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியா, முன்னாடி அந்த கழுத்து தொங்கிட்டே வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டி மாதிரி, கடலைனா கட்டின்னு சொல்கிறோம். ஸோ கட்டி மாதிரி வர்றதுனால அதை வந்து முன்கழுத்து கடலை நோய்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் டியூ டு த less availability, less or absence of iodine in our diet. ஓகே, ஸோ 120 milligram வேணும், மைக்ரோகிராம் வேணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த 120 மைக்ரோகிராமோட கம்மியாக கிடைக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் லாங் டேர்முக்கு நம்மளுக்கு இது மாதிரி கிடைக்கல, அயோடினே கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ தட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன, கவர்மெண்ட் வந்து தே கேவ் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ அயோடைஸ்டு சால்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சரியா, நம்மளோட சாப்பிட்ற உப்பில் அயோடின் இருக்குது. ஸோ அதில் இன்னும் ஹை லெவலில் இருக்கிற அந்த அயோடைஸ்டு சால்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த அயோடைஸ்டு சால்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற அயோடின் கண்டென்ட் கிடச்சிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி காய்டர் டிசீஸ் நம்மளுக்கு வராது. ஓகே,
ஸோ இது காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹிமாலயன் ரீஜனில் அங்கே அயோடின் கண்டென்ட் கம்மி, அங்கே இருக்கிற ராக்ஸில் அங்கே இருக்கிற சாயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அயோடின் கண்டென்ட் ரொம்ப கம்மி. ஸோ தட் அங்கே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வந்தது. ஓகே, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் இட் இஸ் டியூ டு த டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின். ஓகே, அயோடின் இல்லாததுனால தைராய்டு ஹார்மோனும் கிடையாது. தைராய்டு ஹார்மோன் இல்லாததுனால வந்த ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னா இந்த சிம்பிள் காய்டர் ஆர் காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா next disease that is the cretinism. It is caused due to the decreased secretion of thyroxine. இதுவும் thyroxine hormone, thyroid hormone கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால வர ப்ராப்ளம் தான். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூ டு இது யாருக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா இட் அஃபெக்ட்ஸ் த சில்ட்ரன். ஓகே, குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுற ஒரு ப்ராப்ளம். டியூ டு திஸ் தே மென்டலி ரிட்டார்டடாக இருப்பாங்க. சரியா, மென்டல் க்ரோத் அஃபெக்ட் ஆகும், ஸ்கெலிட்டல் க்ரோத் அஃபெக்ட் ஆகும், டோட்டலாக நம்மளோட பாடியோட க்ரோத்தே அஃபெக்ட் ஆகிடும். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசில் இந்த ப்ராப்ளம் வர்றதுனால குழந்தை 1 வயசு 2 வயசில் சரியா அந்த வயசில் வர்றதுனால தே ஆர் மென்டலி ரிட்டார்டட். ஸோ பாடி க்ரோத் இருக்காது, ஸ்கெலிட்டல் க்ரோத் இருக்காது, தென் மைண்டோட மென்டல் டெவலப்மெண்ட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இங்கே லெஸ் செக்ரீஷன், டியூ டு த லெஸ் செக்ரீஷன் மெட்டபாலிசம் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். நம்ம சொன்னோம் இல்லையா, இட் மெயின்டைன் த மெட்டபாலிசம்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடுது அப்படின்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். டியூ டு த லெஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஆகுது அப்படின்னா த பாடி வெயிட் இஸ் இன்க்ரீஸ்ட். மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடந்துச்சு அப்படின்னா தான் பாடி வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். சரியா, ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ராப்ளம் வரும்போது கம்மியாகும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா, டியூரிங் த எக்ஸசைஸ் நம்ம எக்ஸசைஸ் செய்ய சொல்லுவாங்க இல்லையா, எதுக்காக எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா டியூரிங் த எக்ஸசைஸ் the metabolic rate is increased. Okay, so increasing. ஸோ அப்போ மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்கிற அந்த அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் பேர்ன் அவுட் ஆகிட்டு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம பாடி வெயிட்டும் வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன ஆகுதுன்னா இது நார்மலாக நம்ம பாடியில் நடக்கிற மெட்டபாலிசமை பார்த்துக்கிற வேலையை செய்யுது. ஸோ அப்போ இங்கே மெட்டபாலிசம் வந்து கம்மியாகிறதுனால டியூ டு த லெஸ் செக்ரேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் மெட்டபாலிசம் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். டியூ டு த லெஸ் மெட்டபாலிசம் பாடி வெயிட் இஸ் இன்க்ரீஸிங். ஓகேயா, ஸோ மென்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒர்க்கும் ப்ராப்பராக இவங்களால செய்ய முடியாத சுச்சுவேஷனில் இவங்க இருப்பாங்க. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொட்ரூடட் டங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, அவங்களோட நாக்கு வந்து எப்பயும் பார்த்தோன்னா துருத்திக்கிட்டே இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் கூட குழந்தை வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து 1 year 2 years இருக்க குழந்தை வந்து நாக்கை துருத்திட்டே இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து மேபி தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருக்கலாம். சரியா, டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க டாக்டர்ஸ். சொன்னோம்னா இந்த மாதிரி நாக்கு நீட்டிகிட்டே இருக்கான்னு சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தைராய்டு ஹார்மோனை வந்து செக் பண்ண சொல்லுவாங்க. சரியா, ஸோ தைராய்டு ஹார்மோன் செக் பண்ண அந்த தொண்டை கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை இது மாதிரி நாக்கை துருத்திட்டே இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அது மாதிரி செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு தைராய்டு ஹார்மோன் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம அப்போ இருந்தே எடுத்துக்கணும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸிடிமா த தேர்ட். இந்த மாதிரி குழந்தைங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த அஃபெக்டட் the children that are affected with the cretinism they are called as the cretinins. அந்த குழந்தைங்கள நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா cretinins அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் டிசீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸிடிமா. இட் அஃபெக்ட்ஸ் த அடல்ட். அதே ப்ராப்ளம் தான் அடல்ட்டுக்கு வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிக்ஸிடிமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ தே ஆர் மென்டலி ஸ்லக்கிஷ். ஓகே, ஸ்லக்கிஷ் அப்படிங்கும்போது சோம்பலாக இருக்கிறது. ஓகே, சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறது, அவங்களால எதையும் வந்து ப்ராப்பராக யோசித்து செய்கிறது கஷ்டமானதாக இருக்கும். சரியா, மென்டலி ஸ்லக்கிஷ். தே ஆர் இன்க்ரீஸ் பாடி வெயிட். ஸோ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா மெட்டபாலிக் ரேட் கம்மியாக இருந்ததுனால பாடி வெயிட் இஸ் இன்க்ரீஸ்ட். பஃபினஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் ஹேண்ட். ஓகே, மூஞ்சி கை கால்லாம் வீங்கின மாதிரி இருக்கும். தென் இடியோட்டமஸ் அப்பியரன்ஸ். ஓகே, இடியோட்டமஸ் இடியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா, இடியோட்டமஸ் அப்பியரன்ஸ் அப்படின்னா முட்டாள் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரியா, இடியோட்டமஸ் அப்பியரன்ஸ். ஓகே, இடிமேட்டஸ். ஓகே, இடிமேட்டஸ் அப்பியரன்ஸ். ஸோ இடிமேட்டஸ் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது அதே தான் இடிமேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இடிமேட்டஸ் அப்படின்னா
முட்டாள்கள் மாதிரி அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தாவே தெரியும். சோம்பலாக அவங்களால எதையும் யோசித்து செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த தன்மை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, இடிமேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னா hyperthyroidism. Okay, next one is the hyperthyroidism. The hyperthyroidism is due to the excessive secretion. Okay, எதனால வருது? Excessive secretion. Okay, it is due to the excess secretion of thyroid hormone which is leads to Graves disease. சரியா, excess secrete ஆகும்போது நமக்கு வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னா Graves disease அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். It is also called as the exophthalmic goiter. சரி, இந்த டிசீஸ்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா exophthalmic goiter. வெறும் goiter அப்படின்னா simple goiter அப்படின்னா it is due to the decreased secretion of thyroxine. Okay, so அதுவே exophthalmic goiter அப்படின்னா excessive secretion. Okay, so the person which affected by this disease is called as exophthalmia. சரியா, ஸோ அந்த டிசீஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த டிசீஸ்னால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோப்தால்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, எக்ஸோப்தால்மிஸ்ட். ஸோ இது ஏன் எக்ஸோப்தால்மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸோப்தால்மிக் காய்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோப்தால்மியா அப்படிங்கிறது ப்ரொட்ரியூஷன் ஆஃப் த ஐபால்ஸ் வந்து நல்லா ப்ரொட்யூட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டினிசம்க்கு என்ன சொன்னோம், ப்ரொட்ரியூடட் டங்குன்னு சொன்னோம், நாக்கை நீட்டிகிட்டே இருக்கும், துருத்திக்கிட்டே இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அது மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் துருத்தி இருக்கும், நல்லா முட்டை கண்ணு மாதிரி நல்லா பெருசாக கண் வெளியில் வந்து உடுவுற மாதிரி நல்லா பெருசாக முட்டையாக இருக்கும், வெளியில் வந்துடும் ப்ரொட்ரியூடட் அவுட். ஓகே, அந்த ஐபால் இட் இஸ் ப்ரொட்ரியூடட் அவுட். ப்ரொட்ரியூடட்னு நீட்டிட்டு வரதுன்னு சொல்லலாம், துருத்திக்கிட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம், இல்லாட்டி நீட்டிகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, இட்ஸ் கம்ஸ் அவுட் ப்ரொட்ரியூடட் அப்படின்னா. ஸோ ஐபால்ஸ் வந்து ப்ரொட்ரியூடட் அவுட் அண்ட் அது ப்ரொட்ரியூட் ஆகிருக்கிறதுனால அந்த ப்ரொட்ரியூட் ஆகிருக்கிற அந்த ஐபால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஐபால்ஸுக்கு வந்து தால்மியான்னு சொல்கிறோம், அது வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறதுனால அது எக்ஸோப்தால்மியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆப்தால்மியா அப்படின்னா ஆப்டிக்ஸ் இல்லையா. ஸோ ஆப்தால்மியா அப்படிங்கிறது ஐபால், அது வெளியில் நீட்டிகிட்டு இருக்கிறதுனால எக்ஸோப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, increased metabolic rate, நம்ம என்ன சொன்னோம், high level secretion. Due to the high secretion metabolism is also increased. So metabolic rate increase ஆனதுனால என்ன ஆகும்னா sweating is also increased. Okay, sweating வந்து increase ஆகும். இப்போ நம்ம எக்ஸசைஸ் during the exercise நமக்கு sweating ஆகுது இல்லையா, எதனால் மெட்டபாலிசம் நிறைய நடக்கிறதுனால. நார்மலாக நம்ம உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு ஸ்வெட் ஆகிறது கிடையாது, அதுவே நம்ம அதை எக்ஸசைஸ் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்வெட் ஆகுது. ஏன் ஸ்வெட் ஆகுது அப்படிங்கும்போது டியூ டு த metabolic activities. Okay, increased metabolic activities same. ஸோ நம்ம பாடியில் ஸ்வெட்டிங் அதிகமாகும். ஸோ ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். சரியா, பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிட்டு அந்த பாடி டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்காக ஸ்வெட்டிங் அதிகமாகும். ஸ்வெட்டிங் அதிகமாகிறதுனால இரிட்டேஷனை வந்து காஸ் பண்ணும். தென் அதே மாதிரி லாஸ் ஆஃப் பாடி வெயிட், நிறைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடக்கிறதுனால பாடி வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நர்வஸ் டிஸார்டர்ஸ் வந்து வரும். சரியா, நர்வஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ நர்வஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா த கண்ட்ரோலிங் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து கம்மியாகும். ஓகேயா, இப்போ எப்படி நம்ம ட்ரிங்க்ஸ் ஆல்கஹால் அடிக்ட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து செரிபெல்லம் அஃபெக்ட் ஆகுது. டியூ டு த செரிபெல்லம் அஃபெக்ட் ஆஃப் செரிபெல்லம் என்ன ஆகுது, அவங்களால தே கே நாட் கண்ட்ரோல் தேர் மசில்ஸ். ஓகே, நேராக நடக்க முடியாது, தே கே நாட் வாக் ஸ்ட்ரெயிட், தே கே நாட் ஸ்டாண்ட் எரக்ட் இல்லையா. ஸோ சேம் ப்ராப்ளம் எங்கேயும் அக்கர் ஆகுது அப்படின்னா இங்கேயும் வரும். சரியா, அவங்களால கை காலெலாம் நடுங்கும், எதையும் எடுக்க முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம். ஓகே, இன் சிவியர் கண்டிஷன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த symptoms of hyperthyroidism. ஓகே, symptoms of protrusion of eyeballs. ஓகே, அதுதான் எக்ஸோப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதனால் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸை எக்ஸோதால்மிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், எக்ஸோதால்மஸ். ஓகே, ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஐபால்ஸ் வந்து ப்ரொட்யூட் ஆகுது. ஐபாலை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த ஐபால் ப்ரொட்யூட் ஆகிறதுனால இதை வந்து நம்ம எக்ஸோப்தால்மியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இன்க்ரீஸ்ட் மெட்டபாலிக் ரேட், ஹை பாடி டெம்பரேச்சர், ப்ரொஃப்யூஸ் ஸ்வெட்டிங், லாஸ் ஆஃப் பாடி வெயிட் அண்ட் நர்வஸ்னஸ்.
So these are the symptoms of the hyperthyroidism. Okay. So நம்ம இப்போ thyroxine hormone, thyroid hormone கம்மியா less secretion and higher secretionனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது, இதோட நம்ம 3 glands பார்த்துருக்கோம். சரியா? என்னென்ன கிளாண்டு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா பிட்யூட்டரி கிளாண்ட், செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா pineal gland, third one வந்து thyroid gland. Thyroid gland is located on the neck region on either side of the trachea. Okay. So next நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா parathyroid gland. Okay, next one is the parathyroid gland. The parathyroid glands are 4 small oval bodies. Okay, a parathyroid gland is also present on the neck region. There are 4 small lobes. Okay, 4 oval shaped bodies வந்து present ஆயிருக்கு, and it is present on the dorsal surface, posterior surface of the thyroid gland. Okay, thyroid gland ஓட posterior surface ல பின் பக்கம்னு சொல்லலாம். ஸோ அந்த பின் பக்கத்தில் இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டார்சல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டார்சல் சர்ஃபேஸில் it is present. Okay, on the thyroid gland, on the surface of the thyroid gland there are 4 small oval shaped structure, button shaped structure. That button shaped structure is called as the parathyroid gland. Okay, the parathyroid gland that secrete the hormone called parathyroid. Okay, it secrete a hormone called parathyroid. Okay, so this is the structure of the parathyroid gland. This is the vocal cord, voice box ன்னு சொல்றோம். Then இது வந்து பார்த்தோம்னா trachea. So this is the thyroid gland. On this thyroid gland there are 4 lobules, சின்ன divisions, button like structure, and the சின்ன lobes தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா parathyroid gland அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Okay, the 4 button shaped structure, 4 small lobed structures that are called as the parathyroid gland. Okay, so next is the parathyroid gland that secrete a hormone called parathyroid, and the parathyroid it involving in the calcium and phosphorus metabolism. Okay, parathyroid எதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா it involving in the calcium and phosphorus metabolism of our body. They act on both kidney and intestine to maintain the blood calcium level. Kidney-ல, bone-ல, intestine இந்த இதோட ஃபங்க்ஷன்லாம் ஆக்ட் பண்ணி நம்ம பிளட்டில் கால்சியம் லெவலில் மெயின்டைன் பண்ணுற ஃபங்க்ஷனை செய்கிறது எது, ரெகுலேட் பண்ணுறது, பிளட்டில் கால்சியம் லெவலில் ரெகுலேட் பண்ணுறது எது அப்படின்னா these parathyroid hormone. Okay, the parathyroid is a hormone that are secreted by the parathyroid gland, and அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா that maintain the that regulate the calcium and phosphorus metabolism of our body. Okay, the parathyroid dysfunction னு சொல்றோம். Okay, parathyroid hormone ஓட dysfunction. Okay, that is the less secretion. எப்போ இது வந்து கம்மியாகுது அப்படின்னு பார்த்தோம்னா mainly due to the thyroidectomy அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Okay, thyroidectomy. thyroidectomy அப்படின்னா removal of thyroid gland. tectomy அப்படின்னாவே removalனு அர்த்தம். ஓகே, ஸோ அது முன்னாடி என்ன கிளாண்ட் வருதோ, என்ன ஆர்கன் வருதோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பிட்யூட்டரி டெக்டமி அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சிச்சா? ஸோ இங்கே தைராய்டு டெக்டமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ரிமூவல் ஆஃப் தைராய்டு கிளாண்ட் தட் லீட்ஸ் டு த problem that is called as the parathyroid dysfunction. Okay, so இப்போ அது ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தட் இப்போ இது என்ன பண்ணுது, கால்சியம் அண்ட் பாஸ்பரஸோட மெட்டபாலிசமை மெயின்டைன் பண்ணுச்சு இல்லையா. ஸோ அந்த கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மசில் ஃபங்க்ஷன். ஓகே, போனுக்கும் தேவை ஆஸ் வெல் அஸ் அது எதுக்கும் தேவை அப்படின்னா மசில்ஸோட ஃபங்க்ஷனுக்கும் தேவை. ஸோ இங்கே இப்போ இந்த தைராய்ட் பாராதார்மோனோட லெஸ் செக்ரீஷன் தட் காசஸ் த crumbs of the muscles. Okay, so muscular crump form பண்ணுது, crumbs அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டியூ டு த மஸ்குலார் க்ரம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு டெட்டானி அப்படிங்கிற ப்ராப்ளம் வருது. ஓகே, மசில் ஸ்பாசம் நோன் அஸ் டெட்டானி. ஓகே, மசில் ஸ்பாசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா
மசில்ஸ் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. ஓகே, ஃபிக்ஸ் ஆகிக்கிறது. அதில் வந்து மூவ் பண்ண முடியாத அளவுக்கு மசில்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது? பை த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியாத அளவுக்கு மசில்ஸ் என்ன ஆகிக்குது அப்படின்னா ஒன்றோட ஒன்றா அட்டாச் ஆகிடுது, கான்ட்ராக்ட் ஆகிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்படி ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கை கால் மடக்கும் போது நம்மளுக்கு பெயின் வந்து காஸ் பண்ணும். இப்போ நம்ம வந்து சிட்டப்ஸ் போடுறோம், சிட்டப்ஸ் போட்ட ஒரு 100 சிட்டப்ஸ் 200 சிட்டப்ஸ் இப்போ எல்லாம் வீட்டில் ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கிறோம், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குறோம். இந்த டைமில் இப்போ நம்ம வந்து ஒரு 100 சிட்டப்ஸ், நாளைக்கு ஸ்கூலுக்கு வரீங்க வந்துடனே நான் வந்து ஒரு 100 சிட்டப்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த நாள் காலை எப்படி இருக்கும்? சரியா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம அது மாதிரி இன்னும் கொஞ்சம் சிவியர். சரியா? அந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெட்டானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அப்பயும் நம்ம இப்போ இந்த சிட்டப்ஸ் போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மசில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஃபிக்ஸ் ஆகிக்குது. அதனால ப்ராப்பராக கான்ட்ராக்ட் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா க்ரம்ஸ். அது மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் என்ன அப்படின்னா க்ரம்ஸ். ஓகேயா? ஸோ இங்கே அதே தான் மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மசில் ஸ்பாசம் நோன் அஸ் டெட்டானி, சஸ்டைன்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் இன் ஃபேஸ், லாரிங்ஸ், ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட். சரியா? எங்கெல்லாம் ஃபேஸில் இருக்க மசில்ஸை மூவ் பண்ண முடியாது. லாரிங்ஸ் அப்படிங்கிறது வாய்ஸ் பாக்ஸ், பேச முடியாது. ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், இது நம்ம கை காலெல்லாம் அசைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது. தென் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பெயின்ஃபுல் க்ரம்ஸ் ஆஃப் லிம்ஸ் மசில். ஸோ கால் வந்து அப்படியே நல்லா பிடிச்சிக்கும், சதை பிடிச்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சதை பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மசில் ஸ்பாசம், க்ரம்ஸ், மசில் க்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது டியூ டு த லெஸ் செக்ரீஷன் ஆஃப் பாராதார்மோன் அண்ட் த பாராதார்மோன் இஸ் லெஸ். அந்த பாராதார்மோன் லெஸ் செக்ரீஷனுக்கு என்ன காரணம் அப்படின்னா த ரீசன் ஃபார் லெஸ் செக்ரீஷன் ஆஃப் பாராதார்மோன் இஸ் டியூ டு த தைரோடெக்டமி. ஓகே, தைராய்டு ப்ராப்ளம் யாருக்காவது இருந்து அவங்களுக்கு தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இப்போ வந்து சிம்பிள் குவாய்ட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது தைராய்டு கிளாண்ட் ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகிடும்? பாராதைராய்டு கிளாண்டும் சேர்ந்து போயிடும். ஸோ அப்போ பாராதார்மோன் செக்ரீஷன் கம்மியாகிடும். ஸோ டியூ டு த லெஸ் செக்ரீஷன் நம்மளுக்கு மஸ்குலர் க்ரம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேயா? ஓகே, இதோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் we will discuss about the pancreas. ஓகேவா? தேங்க்யூ.